இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பூரி கடைலாம் ரொம்ப விருப்பம். அதனால் நெய்வேலி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம பழம் வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு. இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து குட்டிமணியை வணங்கிட்டு இந்த கிருஷ்ணதேவராயர் அந்த இந்த மண்ணையும் உங்களுக்கு அந்த புகழை அங்கே சொல்கிறேன். இங்கே வரலாறு சொல்லுறது வந்து அகத்திய மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல வந்து தவம் பண்ணதற்கு ஒரு சுயம்பான பாறையின் வடிவம், அதாவது 48 அடியில் ஒரு லிங்கம். அது வந்து நம்ம இது இருக்கு இல்லைங்களா, ஜோலார்பேட்டையில் ஒரு ரயிலில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி கனவில் போயிட்டு இந்த மலையின் மீது இருக்கும் அதிசயத்தை அவர்களுக்கு புகட்டி அவர்கள் பேப்பர் நோட்டீஸாக வெளியிட்டு ஒரு குழுவாக வந்து இந்த மலை மீது பார்க்க போது வெடுப்பு சந்தில், அதாவது பாறையின் வெடுப்பு சந்தில் அகஸ்திய மாமுனி அவர்கள் 48 அடியில் ஒரு லிங்கக்கல் அப்படியே வச்சு அவர் வந்து சுயமாக வழிபட்டதற்கு இது அடையாளம் இந்த ஒரு மலை. இந்த மலையின் ரகசியம் என்னவென்றால், இங்கு தீட்டு உடம்போடு, அதாவது தீட்டு என்றால் கணவன் மனைவி இணைவது, பிறகு இறந்த வீட்டிலிருந்து சடங்குகள் முடியாமல் செய்பவர்களுக்கு இந்த மலை மீது ஏறும்போது ஈக்கள், அதாவது தேனீக்கள், அவர்கள் தான் சித்தர்கள் என்று சொல்லுவார்கள், தேனீக்கள் பொருத்தி கொண்டு வரும். அவர் வரும்போது ஓடுவதற்கு வழி இல்லை, படிஸ்தலங்கள் இல்லை. இவர்களை பார்க்கத்தான் இத்தனை கால் முனி ஆலயத்துக்கு உள்ளே செல்கிறோம். அதுக்கு முன்னே வந்து எல்லை காவலாகிய இவருக்கு நாம் வணங்கிட்டு தான் போனோம். நம சிவாயா. இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. உனக்கு என்ன தெரியும் வீடு வீடியோ ஸ்டாப் பண்ணு. இது குட்டி முனியுடைய ஞாபகம், அதாவது ஊர் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அந்த ஆஃபீஸ்லேருந்து உள்ளே போகலாம். ஹஸ்மணி எதுவும் நிற்கிறது யாருது ரத்தம் அது? நம்ம வந்து ஊதுபத்தி, ஒரு ஆலயத்துக்கு சென்று ஊதுபத்தி, சூடத்துடைய பேப்பரு எதுவாக இருந்தாலும் அங்கே போட்டு இப்படி குப்பை ஆக்கிடக்கூடாது. ஆலய தூய்மை வந்து மிக சிறப்பு. பாருங்கள், உத்தரவு கொடுக்குறது. நம்ம எடுத்து அந்த ஊதுபத்தி முழுக்க சைடில் போடுவோம். இது நிறைய பேருக்கு தெரிய இருக்குது. ஸ்மூதி ஃப்ரெஷ்ஷாக ஊட்டியிருக்காங்க. கோட்டு கோட் புளியா கோட்னா புளியா புளிர்னிய கோட் அதெல்லாம் சாமி
அதை வெட்டிட்டு எங்கே வச்சுருப்பாங்க? வெட்டிட்டு பர்ஸ் போட்டு வந்து சாப்பிடுவோம். ஆதி ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர். அவர் சக்தியை நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே வந்து பெரிய ஒரு அதிசயமே நடந்தது. இப்போ திருவண்ணாமலை ஸ்தலத்தில் போயிட்டு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுற அளவுக்கு அவர் அருள்புரிஞ்சிருக்காரு. இது வந்து சத்தியம். இது மக்களுக்கும் நான் காட்டணும் என்பதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அதை காட்டும்போது கண்டிப்பாக பாருங்கள், அனைவருக்கும் நன்மை கிடைக்கும். குண்டி முனி என்பது வந்து இவர் சங்கிலி முனி. இவரை சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துல முனீஸ்வரரை பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. இவரை படுக்க வச்சுருக்காங்க. ஏன் இவரை படுக்க வச்சுருக்காங்கன்னா இவர் உக்கிரம், அதனால் இவரை கட்டி போட்டு சங்கிலி போட்டு வச்சுருக்காரு. அதனால சங்கிலி கருப்பன் குண்டி முனி. இது ஒரு அற்புதமான ஸ்தலம். உங்களுக்கு ஸ்டெப் இருக்காங்க. சொல்றதில்ல, உங்க மேல குறை சொல்றதில்ல. அதெல்லாம் எடுத்துட்டா அதெல்லாம் இப்படி இங்கே மேலே ஏற முடியுமா? இங்கே ஏற முடியாது. இதுவும் ஒரு மலை தானே. ஆமாம். ஏன் ஏற முடியாது? அப்பா சாப்பிடுங்க. சாப்பாடு இல்லாமல் நான் போயிட்டு ஒரு கவரி கொடு. கிட்ட போயிட்டு அந்த நெருக்க பாருங்க. அந்த சொல்லுங்களே அப்படி சொல்லுவது என்ன, நிறைய விஷயங்கள் இங்கே வந்து யாரோ ஒருவர் சொல்லி தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன். இங்கே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போனேன். கண்டிப்பாக இங்கே படுத்துட்டு இருக்கிற குண்டி முனின்னு சொல்லக்கூடிய இந்த முனீஸ்வரன் அவதாரம் வந்து உலகத்தில் எங்கேயுமே வந்து இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற அவதாரம் பார்த்துருக்க முடியாது. இங்கே வந்து நான் பிரார்த்தனை வச்ச பிறகு திருவண்ணாமலையில் இன்றைக்கி நான் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு இடம் வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கிறேன்னா அது இவருடைய அருள் தான். அடுத்தது வந்து நிறைய எதிரிகள் தொல்லை, அது அக்காலங்கள்லேருந்து இருக்குது. அப்போது அந்த ஆசிரமத்தை புதுப்பிக்கும்போது நிறைய எதிரிகள் உத்தரவு கொடுத்தாரு. அந்த எதிரிகளெல்லாம் வீழ்த்திட்டார். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு சக்தி பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாப் அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் ராயகோட்டை ரூட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கேருந்து வரும்போது இந்த ஒட்டகானப்பட்டியை வடக்காம்பட்டின்ட்டு ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டி நீங்கள் வரும்போது நான் ஃபோன் நம்பர் கூட இங்கே தரேன்.
இந்த கோயில் ஃபோன் நம்பரு 8220331380. இங்கே இருக்கிற பூசை செய்வருடைய நம்பர் போல். அவங்கக்கிட்ட கேட்டு இந்த ரூட் எங்கன்னு கேட்டுட்டு வாங்க. வந்து இங்கே வந்து இந்த நான் பெற்ற இந்த இன்பத்தை வையகமும் பெறட்டும் என்பது தான் இந்த ஒரு அபூர்வம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்ப ஆத்ம சொந்தங்களே. நாகம்மா அவங்க வந்து செல்கிற இடம் சாதாரண ஸ்தலமாக இருக்காதுன்னு அனைவருக்கும் தெரியும். முத்தி பெற்ற ஸ்தலம், பயங்கர சக்தி வாய்ந்த ஸ்தலத்துக்கு தான் என்ன அழைப்பார் அப்படிங்கிறது தெரியும். முனீஸ்வரன் அவதாரம் வந்து சிவபெருமானின் அவதாரம். இந்த பெயர் வந்து 3 பேருக்கு தான் அமையும். அதாவது ஈசன், முனீஸ்வரன், சனீஸ்வரன். இந்த 3 பேரும் வந்து ஒரே அவதாரம் தான். அள்ளி கொடுப்பவர்களையும் வல்லவர், கிள்ளி எடுப்பவரும் வல்லவர் யாருன்னா சனீஸ்வர பகவான். அதையும் இவருடைய அவதாரம் தான். இவர் தான் சிவபெருமானின் அவதாரம். சரிங்களா? நம்ம பிரித்து தான் பார்க்குறோம். அதாவது பேர் ஒவ்வொரு நமக்கு 4 குழந்தைங்க இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பேர் இடுவது போல் இவர்கள் அவதாரத்துக்கு ஒரு பேர் விடுறோம். ஆனால் ரொம்ப பவரு. பக்கத்தில் இருக்கிற மலை நான் வரும்போதே காட்டியிருப்பேன். இங்கே வந்து அகத்திய மகரிஷி வந்து தவம் பண்ணி அந்த தவத்தில் பார்த்தீங்களன்னா இங்கு அகத்திய மகரிஷி வந்து இங்கே தவம் பண்ணிட்டு சுயம்பாக மலையின் வடிவில் ஒரு சிவலிங்கத்தை வந்து 48 அடியில் ஒரு கல் வடிவத்தை வச்சு பூஜிச்சிருக்காரு. இது வந்து காலப்பட்ட நேரத்தில் இது யாருக்கும் தெரியாமல் போச்சு. இது கிருஷ்ணதேவராயர் ஆண்ட ஒரு பூமி. அப்போது இது எப்படி தெரிஞ்சதுன்னா, நம்ம ஜோலார்பேட்டில் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு சிவன் அடியர் பக்தருக்கு கனவில் போய் சொல்லி இந்த மலையை கண்டுபிடிச்சி இதுக்கான நோட்டீஸ் எல்லாம் விட்டு இந்த மேலே போயிட்டு பார்க்கும்போது அந்த மலையின் பிழைப்பில் அந்த வடிவம் இருப்பதாக அகஸ்திய மகரிஷி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த இடத்தில் இந்த மலையில் வந்து தவம் புரிந்ததாகவும் இப்போ அது வழிபட்டுட்டு இருக்காங்க. நான் முன்ன வண்டியில் வரும்போது சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியல. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தீட்டுப்பட்டவர்கள் அங்கே செல்ல முடியாது. அதாவது மரணம் நிகழ்ந்திருக்கிற வீட்டில் தங்களுடைய காரியம் முழுமையாக முடியாமல் அங்கே செல்லக்கூடாது. மற்றொன்று தீட்டு, கன்னி தீட்டு. அடுத்தது இன்னொன்று என்னவென்றால் கணவன் மனைவி தீட்டு. இவர்கள் எல்லாம் போகக்கூடாது. ஆனால் அது மறைக்கப்பட்ட உண்மை. எல்லாமே மறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் வாழலான்றாங்க. இதனால தான் இன்றைக்கி பெரிய பேரழிவுகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 8 நாள் ஆச்சு வந்து. இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு. இப்போ நம்ம அங்கே வந்து வனக்குழந்தைக்காளி தாயை நேற்று வியாழக்கிழமை நான் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன் திருவண்ணாமலைக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு இவர் என்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்காருன்னா வந்து என்னை வணங்கிட்டு என்னுடைய பெருமை உலகம் முழுவதும் பரப்ப சொல்லி தான் எனக்கு இந்த உத்தரவு. அதனால் அன்பு ஆத்ம சொந்தங்களே வாங்க. இது நீங்கள் என்னுடைய சேனலில் பார்க்கும்போதே அதிகமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பிறக்காமல் இருக்கும் தடை, கடன் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பாவங்கள் கர்மாக்கள் இருப்பதையெல்லாம் இங்கே குண்டி முனியை வந்து வணங்கும் போது உங்களுக்கு எல்லாம் நன்மை நடக்கும். ஏன்னா அந்த நன்மை எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு நேரத்தில் இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு திருவண்ணாமலையில் அறநிலைத்துறையும் காவல்துறை கொடுத்த அத்தனை பிரச்சனைகளும் உலகம் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி எனக்கு இன்றைக்கி ஒரு இடத்த அமைச்சு கொடுத்ததும் இவர் தான். இந்த பெருமை உலகம் பூரா சேரணும். வாங்க, நீங்களும் வாங்க, வந்து இந்த ஸ்தலத்தில் கும்பிடுங்க. இதில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அது வந்து பூசாரி நம்பர்னு நினைக்கிறேன். அவர் என்ன என் நம்பரும் தரேன், 8940982291. நாகம்மா சித்தர் சேனலை போடுங்க. இந்த சேனல் வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்தலங்களை போட்டிருக்கேன். பிரபலம் அடைஞ்ச கோயில்கள் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோயிலை எல்லாம் நீங்கள் வாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள்லாம் இங்கே வந்து பார்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு இந்த பதிவினை முடிக்கிறேன். இப்போ இன்றைக்கி டேட் என்ன, 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. உக்ர தெய்வங்களுக்கு உகந்த நாள். அதனால தான் எனக்கு 8 நாளாக தடுத்து நிற்க வச்சு இன்றைக்கி அழைச்சிருக்காரு. பொறி கேட்டார், பொறி கொண்டு வந்திருக்கேன். ஆத்ம ரீதியான பூஜை இது. இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அன்பு ஆத்ம சொந்தங்களே சேனலில் போடுறேன். வாங்க. நம்ம ஆலயம் கட்டிகிட்டு இருக்கிறோம். நாகக்கோட்டை பாதாள குபேர விநாயகர் லிங்கம். அங்கே வந்து வன குழந்தைக்காளி பிரதிஷ்டமாகிறா. 18ஆம் படி கருப்பேன் அங்கே பிரதிஷ்டமாகிறாரு. அப்புறம் பார்க்க போனீங்கன்னா வீரபத்ரன், குழந்தை வீரபத்ரன், பேச்சியம்மா, இத்தனை தெய்வங்களை நம்ம அங்கே வச்சு இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ஆலயம். கண்டிப்பாக வந்து வாங்க. இந்த மாதிரி இன்னும் பல ஸ்தலங்களை உங்களுக்கு போடுறேன். நமச்சிவாய, அவரை வணங்கிக்கிங்க. ஒரு ஃபோட்டோ எடுமா.
இது